இந்த சுடர் இறந்ததுக்கு முக்கியமான காரணம் கதிரேசனா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ஸ்டோரியில் என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு வழியாக இந்த சுடரோட கேஸை முடிச்சாங்க அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எத்தனை பேர் விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. ஏன்னா சுடர் வந்ததுக்கு அப்புறமாவே ஸ்டோரி ஒரு சிலருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன்னா விஜய் மல்லி ரெண்டு பேருக்கும் இடையில யார் வந்தாலுமே நம்ம ரசிகர்களுக்கு பிடிக்கிறது இல்லை அப்படிங்கிறதால சுடர் ஒரு வழியாக போயிட்டாங்க. சரி ஓகே, இனிமேல் விஜய் மல்லி ரெண்டு பேருமே பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே தான் பல பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகியிருந்தது. இப்போ சுடர் இறந்ததுக்கு முக்கிய காரணம் மல்லி அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டருமே அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையான குற்றவாளி இந்த கதிரேசன் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ஸ்டோரியில் என்ன கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் இந்த இடத்துலையாவது நம்ம கதிரேசன் சிக்கிரணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒட்டுமொத்த ரசிகர்களுமே விரும்பி இதை பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா கதிரேசனை பொறுத்த வரைக்கும் அவங்கள சுடர் ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிறது அவங்க மனசுக்குள்ள ஒரு தீராத வடுவாக இருந்தது. ஏன்னா ரேணுகா ரேணுகா அப்படின்னு சொல்லி அவங்க மேலே அவ்வளோ அன்பாக வச்சுருந்தாங்க. நிஷா மேலே கூட அவங்க அந்த அளவுக்கு பாசம் வைக்கல. என்னோட ஒட்டுமொத்த சொத்துக்களையுமே நான் உனக்கு தாமா தருவேன் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பாசமாக இருந்த ஒரு பொண்ணு நம்மளை ஏமாத்திட்டாளே அப்படிங்கிறதால அவங்க மேலே பயங்கர கோபத்தில் இருந்தாங்க. அதனால் இப்போ ரவுடிகளை செட் பண்ணி அவங்களோட இறப்புக்கு காரணமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ஸ்டோரியை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த விஷயத்தில் மனோகர் தான் இப்போ மல்லிக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல அந்த ரவுடியோட ஃபோன் நம்பரையுமே எடுத்துடுறாங்க. முக்கியமாக ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வேற ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறேன், நான் உங்களுக்கு 20 லட்ச ரூபாய் பணம் தரேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ மனோகருமே சொல்லிடுறாங்க. அந்த ரவுடிகளுமே அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த இடத்துக்கு வர்றாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ போலீஸுக்குமே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. தீபிகாவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நேர்மையானவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் இந்த சமயத்திலேயாவது உண்மையான குற்றவாளி யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கும். அதை விட்டுட்டு மல்லி மேலே ப்ளேம் பண்ணாமல் இருந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம மனசுக்குள்ளேயுமே தோணுது. ஸோ தீபிகா இந்த முறை கதிரேசனை பிடிப்பாங்களா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.